மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பிரதர்? ட்ராவல்லாமா? ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ளைட் போட்டுடலாமா இல்லை ப்ரைவேட் ஜெட் போட்டுடலாமா பிரதர்? 100க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட உங்கள் 5K கார் கேரில் இப்பொழுது நீங்களும் பிரான்ச்சைசி எடுக்கலாம். கால் 9159855555. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிட்டில் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ஷோ சார் நம்ம சர்ச் ஒன்று இருக்குது சார் நம்ம கன்னியாகுமரியில். அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா நேம் உல்லாச பறவைகள்னு சொல்லி ஒரு சார். அதில் நீங்கள் அவரோட வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சு சார் இப்போ ரீசெண்டாக. அந்த பல்லில் கடிச்சிட்டு ட்ரம்ஸ் வாசிப்பார் சார் ஒருத்தர். அவரோட பேர் நீங்கள் பார்த்துட்டியா சார்? சொல்லலாம் வந்தார் சார் அவர். நாங்கள் எதுவுமே சொல்லலை, ஓகே சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, ஏன் சார் எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா சார்? இது மாதிரி யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. எந்த மாதிரி சார்? நம்ம நிறைய ஊர் டிராவல் பண்றோம், ஓகேயா? சரி, நம்ம சேர்ந்தா சார்? சார் மலையாள பாட்டு நிறைய இருக்கணும் சார். மலையாள பாட்டு தெரியாது, சாரி நிறைய தெரியாது சார். நீங்கள் நிறைய மலையாள பாட்டு பாடுங்கன்னு கேள்விப்படுங்க சார். நாங்கள் டிஜே பிளாக் பேச்சுலர்ஸ் பேண்ட்னு ஒன்று வச்சிருக்கோம். ஓகே, நீங்க வேணா ஆஃப்டர் பார்ட்டி முடிச்சுட்டு அவரோட டிஜே நைட் மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வேணா அவர் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. இல்லை தம்பி, ஆனால் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கேட்குறதா சொல்கிறாங்க. நீங்கள் எதனா பேசி கம்மி பண்ணி தர முடியுமா? மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பிரதர்? ட்ராவல்லாமா? ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ளைட் போட்டுடலாமா இல்லை ப்ரைவேட் ஜெட் போட்டுடலாமா பிரதர்? உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராங்க் கால் பண்ணணும். இல்லைன்னா வந்து சாமி ஷார்போட்ட போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லாமா? அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம். அந்த மாதிரி வந்து போகிறாரு. நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க. பேசிட்டு நான் என்னோட பாஸ் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. ஓகே. ஹலோ ஹலோ, சாமி ஷால் சாருங்களா? நாங்கள் ஆல்டர் ஈவெண்ட்ஸ்லேருந்து கால் பண்ணுறோம். நம்மளுக்கு ஜூனில் ஒரு ஷோ இருக்குது சார். ஆக்சுவலாக நம்ம நல்ல சிங்கர் கேட்டாங்க, நம்ம டீம் ஹெட். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம். ஸோ அதனால தான் நீங்கள் அவைலபிளா அப்படின்னு கேட்குறான் சார். ஷூர் சார், ஷூர். எங்கள் டீம் ஹெட் கிட்ட கொடுக்குறேன். ஸோ அவர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் சார். ஓகே, 1 மினிட். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். சார் நீங்கள் தான் சாம் மிஷா தானே சார்? ஆமாம் சார், உங்கள் வீடியோலாம் பார்த்தோம் சார், சூப்பராக இருந்தது சார். தேங்க்யூ. நம்ம கிளைண்ட்டும் உங்களை தான் கேட்குறாங்க. ஹலோ என்ன ஷோ சார் இது? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம சர்ச் ஒன்று இருக்குது சார் நம்ம கன்னியாகுமரியில். ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் சார். ஓகே. இது வந்து ஒரு பப்ளிக் கான்சர்ட் தான் சார். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சார்? பேண்ட் யாரு சார் பேண்டு தப்பு, அதெல்லாம் வந்து முன்னாடி நாள் சார். ஓகே. இது வந்து லைட் மியூசிக் சார். அதான் லைட் மியூசிக் பேண்ட் யாரு? லைட் மியூசிக் பேண்ட் வச்சா சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுதா சார்? சார் லைட் மியூசிக் பேண்ட் இருந்தா தானே, ஆர்கெஸ்ட்ரா இருந்தா தானே நம்ம பண்ண முடியும். ஓ சார், நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா பற்றி பேசுனீங்களா சார்? பேண்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஓ சரி, இல்லை சார். சார் நம்ம ஊர் பக்கம் இந்த பேண்டு இதெல்லாம் வந்து அந்த இது ட்ரம்பட்லாம் வாசிப்பாங்களா சார்? அது வந்து பேண்டுன்னு சொல்லுவோம். இது நம்ம ஊர் பக்கம் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம் சார். ஓகே ஓகே. ஆர்கெஸ்ட்ரா யாரு சார்? ஆர்கெஸ்ட்ரா வந்து நம்ம ஊர்லேயே நம்ம லோக்கல்லே ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்க சார், சூப்பராக வாசிப்பாங்க சார். பேர் சார்? பேரா சார்? அவர் பேர் வந்து ஜனநாதன் சார். அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா நேம்? ஆர்கெஸ்ட்ரா நேமா சார்? உல்லாச பறவைகள்னு சொல்லி ஒரு சார். நான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ தெரிஞ்சிருக்குமே சார் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சைடு. தெரிஞ்சிருக்குமே சார் உங்களுக்கு கன்ஃபார்மா? இல்லை, அதான் இந்த பேரு கேள்விப்பட்டதில்லை. மேபி நேர்ல பார்த்தா தெரியும்.
பார்த்தா தெரியும் சார், நல்லா வாசிப்பாங்க சார் அவங்க. ஓகே. அதில் நீங்கள் அவரோட வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சு சார் இப்போ ரீசெண்டாக. அந்த பல்லில் கடிச்சிட்டு ட்ரம்ஸ் வாசிப்பார் சார் ஒருத்தர். அவரோட பேர் நீங்கள் பார்த்துட்டியா சார்? தெரியலையே சார். நீங்கள் இப்போ இதுல இருந்தார் சார் அவர். சாரி சார், நான் நியூஸ் பார்க்கல. இன்ஸ்டாவில் போனீங்கன்னா டேலண்டட் ட்ரம்மர் தினேஷ்னு சொல்லி சார் அவரோட ப்ரொஃபைல் கூட. செக் பண்ணுறேன். சார் எப்படி சார் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தான் ஷோ புக் பண்ணீங்களா சார்? நாங்கள்லாம் உங்களோட ஃபேன் சார். நாங்கள் வந்து எடுத்த உடனே சொன்னாங்க எல்லோரும் சாம் விஷால் கூப்பிடலான்னு சொல்லி. நாங்கள் எதுவுமே சொல்லலை, ஓகே சொன்னோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஏன் சார் எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா சார்? இது மாதிரி யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. எந்த மாதிரி ஏன்னா சார்? நம்ம நிறைய ஊர் டிராவல் பண்றோம். ஓகேயா? சரி, நம்ம சேர்ந்தா சார்? இல்ல நம்ம இல்ல, நான் என்னதான் சொல்றேன். ஓகேங்க சார். என்ன மாதிரி நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல. ஓகேங்க சார். எல்லாருமே நிறைய ஊர் டிராவல் பண்றாங்களா. ஸோ எல்லா இடத்துலயுமே ஒரு மேல் சிங்கரா இருந்தாலும் ஃபீமேல் சிங்கரா இருந்தாலும் அகாமடேஷன்ஸ் அங்க உள்ள விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்க சார். சார் நமக்கு அந்த மாதிரி கிடையாது சார், உங்களுக்கு எல்லாமே பக்காவா பண்ணிடலாம் சார். இல்ல சார், உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. பட் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பெர்ஃபார்ம் பண்றப்போ அதெல்லாம் கேட்டுக்கணும்ல சார். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணிடலாம் சார். உங்களுக்கு நீங்கள் அங்கே வந்து கிளம்புறது வந்து ஃப்ளைட்டில் இருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடலாம் சார். சார் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து நான் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சார். நான் எப்பவுமே ஷோ முடிச்சுட்டு தான் பேமெண்ட் வாங்குவேன். நல்ல பையனாக இருக்கீங்க சார் நீங்கள். புரியல. நல்ல பையனாக இருக்கீங்க, நல்லா கரெக்டாக அது எத்திக்கலாக இருக்கீங்களே சார் நீங்கள். சரிங்க சார். சார் மலையாள பாட்டு நிறைய இருக்கணும் சார். மலையாள பாட்டு தெரியாது சார். சாரி, என்ன சார் தெரியாது சார். நீங்கள் நிறைய மலையாள பாட்டு பாடுங்கன்னு கேள்விப்படுவேன் சார் நாங்கள். இல்லை சார். சார் ஏன்னா வந்து நம்ம ஊர் பக்கம் ஃபுல்லாக இந்த கன்னியாகுமரின்றதால சார், பார்டர்ன்றதால நிறைய மலையாளம் தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க சார். சார் அப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸு மலையாள பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வேணா ஆட் பண்ணிக்கலாமா? அவங்களும் நிறையா ஷோஸும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள ஆட் பண்ண முடியுமா முடிஞ்சா? சார் ஆனால் பேமெண்ட்டு உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் பிரித்து கொடுத்துருவீங்களா சார்? எப்படி சார் இது? என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், வைஷாகன்னு சொல்லிட்டு. சரிங்க சார். அவனும் நல்ல சிங்கர் தான். அவன் மலையாள பாட்டு நிறையா பாடுவான். சரிங்க சார். அவனுக்கு சார் அப்புறம் நான் என்னோட பேமெண்ட்லேருந்து ஒரு 20,000 30,000 நான் கொடுக்குறேன் சார். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சார், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. நான் அவருக்கு தனியாகவே பேமெண்ட் போட்டுறேன் சார். புரியுது சார். இவ்வளோ நீங்கள் அவருக்காக நீங்கள் பேசுனீங்க போது உங்கள் பேமெண்ட்லேருந்து பிரித்து தரேன்னு சொல்கிறீங்க. நானே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போட்டுறேன் சார், பிரச்சனை இல்லை சார். இல்லை சார், முடிஞ்சா ஆட் பண்ணுங்க. இல்லை எனக்கு மலையாள பாட்டு நிறைய சார். அப்புறம் சார் நமக்கு இந்த ஏதோ ஒரு ஷோ பார்த்தோம் சார். நீங்களும் அந்த தம்பி கருப்பா ஒருத்தர் இருப்பாரு, நல்ல பையன். அந்த அவங்களோட சேர்ந்து புரியல பிரதர். பிளாக் அண்ணாவா? அவர் கூட விஜே தானே, விஜே பிளாக். பேச்சுலர்ஸ் பேண்ட்னு ஒன்று வச்சிருக்கோம். ஓகே. நீங்க வேணா ஆஃப்டர் பார்ட்டி முடிச்சுட்டு அவரோட டிஜே நைட் மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வேணா அவர் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. இல்லை தம்பி, ஆனால் வந்து அவர் 2 லட்சம் 3 லட்சம் கேட்குறதா சொல்கிறாங்க. நீங்கள் எதனா பேசி கம்மி பண்ணி தர முடியுமா? புரியா? இல்லை யாராவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட இப்போ எவ்வளோ வாங்குறாருன்னு கரெக்டாக தெரியல. நான் கேட்டுட்டு நான் சொல்லவா? சரிங்க பிரதர், சரிங்க. அதை கொஞ்சம் பேசி சொல்லுங்கள். பட் வந்து நான் அது வந்து எப்படி அவர் கம்மியாக பண்ணி கொடுத்தாருன்னா நம்ம சேர்ந்து பண்ணலாம் பிரதர். அப்படியே நான் பேசி பார்க்குறேன். அப்படிங்களா பிரதர்? டன் பிரதர். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நம்மளது வந்து எப்படி பிரதர், உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பிரதர்? மற்ற விஷயங்கள் ட்ராவல்லாமா? ஆமாம் பிரதர். இப்போதைக்கு முன்னாடி நாளும் பின்னாடி நாள் இல்லை, சென்னையிலேருந்து வர மாதிரி தான் இருக்கும். சரிங்க பிரதர். உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ளைட் போட்டுடலாமா இல்லை ப்ரைவேட் ஜெட் போட்டுடலாமா பிரதர்? ப்ரோ அந்த அளவுக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்களா அந்த ஈவெண்ட்டு? ஆமாங்க பிரதர், நம்மளும் இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க பிரதர். நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், பண்ணிடலாம் பிரதர். நம்மளுக்கு இங்கே நிறைய குவாரிலாம் இருக்குது பிரதர், நம்ம பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்கள் சொல்லுங்கள், சிறப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் கொடுக்காத வரவேற்பா நம்ம ப்ரைவேட் ஜெட்டில் கொடுத்து நம்ம பண்ணிடலாம் பிரதர். அது
எப்படி சார் இது இப்போ அந்த கோயம்புத்தூர் ஷோக்கு வந்து கமலஹாசன் சார் பிரைவேட் ஜெட்ல போனாங்க அது மாதிரியா? எந்த ஷோக்கு பிரதர்? புரியல. அப்படி போயிருந்தாரு. பண்ணிடலாம் சார், உங்களுக்கு அதை விட சிறப்பாக பண்ணிடலாம். சரிங்க சார். நான் பிளாக்கி கிட்ட பேசுறேன் சார். கிட்டத்தட்ட அவர் வாய்ஸும் உங்களை மாதிரி தான் இருக்கு. ஏன் சார் அது ஆரம்பத்தில் சொல்லலாம் சார், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேனா சார்? நீங்களும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க சார், அதனாலதான் நானும் சார். நீங்க எந்த தருணத்துல நீங்க கண்டுபிடிச்சீங்க? நான் வந்து அந்த எந்த தருணத்துல கண்டுபிடிச்சேனா சார், எப்பயோ கண்டுபிடிச்சேன் சார். ஆக்சுவலா ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்கன்னு சொல்லும் போதே வாய்ஸை மாத்தி பேசுங்கன்னா நானே பேசியிருப்பேன். இப்ப பேச வேண்டியதானே, என்கிட்ட கொடுத்துட்டு எட்டிக்கிட்ட கொடுன்னு சொல்லி என்கிட்ட கொடு அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல. சாம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் ப்ரோ. சூப்பரா கோஆப்ரேட் பண்ணீங்க. ஆக்சுவலா பிராங்க் ஆனது டிஜே பிளாக் அண்ணா தான் நினைக்கிறேன். ரொம்ப நேரமா உங்களை ஏமாத்துறேன்னு நினைச்சு பாவம். இல்ல எது உங்க பேமெண்ட் அளவுக்கு நல்ல பையனா சார்னு கேட்டோம்னே. ஆமா ரைட். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, thank you, bye. So yes, thank you so much for spending your time with us. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டீங்க. காரோட முதல் இன்டர்வியூ இது. ஆமா. So yes, first interview for Little Talks காரோட அப்படின்னும்போது we are very happy. So கண்டிப்பா DJ Black அப்படினாலே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அது நீங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும், உங்களோட growth இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். Thank you. கண்டிப்பா ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்க கொடுத்த அன்பு அப்ரிசியேஷன்ஸ் தான் வந்து இவ்வளோ தூரம் என்ன மாதிரி என்னையும் சரி என்ன மாதிரியான நிறைய பேரை வளர்த்துட்டு இருக்கு. தொடர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இன்னும் நிறைய டேலண்ட்ஸை, யூனிக்கான இருக்கிற டேலண்ட்ஸை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூ எடுங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி. எஸ், தேங்க்யூ.